ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் கேண்டி யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக மைசூர் பாக் செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடல மாவு, 1 கப் ஆயில், 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி. இது மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த பொருளும் வேண்டியதில்லை. வாங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு இந்த எடுத்து வச்சுருக்க கடல மாவு 1 கப் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவனாக எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இன்னொரு பேனில் சுகர் சிரப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பு சுகரையும் 1/2 கப் வாட்டரை ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பும் நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்கு. பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன். இந்த ஒரு கம்பி பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வரல, நான் அதுக்குள்ளேயும் ரோஸ்டான மாவையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பீட்ரு மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த அடுப்பில் சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். 1/2 கப்பு ஆயில் மட்டும் ஊற்றுங்க. 1/2 கப்பு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஊற்றணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவனாக இதே மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் தொட்டு பார்க்குறேன். இந்த கம்பி பதத்துக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீட்ரு மாவையும் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்குள்ளே ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், மாவும் அந்த சுகர் சிரப்பும் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேலன்ஸ் இருக்க ஆயிலை இதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எல்லாமே ஒட்டுக்க ஊற்றிடாதீங்க. நல்லா மாவு வெந்து வர்றது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீடியோவில் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். சைட்லலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தொட்டு பார்க்குறேன். மாவு வெந்தது நம்ம தொட்டு பார்த்தாலும் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வர வேண்டியதில்லை. இதுக்கு மேலே வந்தால் மைசூர் பாக் ஹார்டாயிரும். இப்படி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ளேயே ஒரு பவுலில் நெய் மிக்ஸ் பண்ணி 4 பக்கத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரும் அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்க இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போவே கட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிட்ஸ் கழிஞ்சு கட் பண்ணுங்கள். சூடாக கட் பண்ணிங்கன்னா உடஞ்சி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நிமிட்ஸ் கழிஞ்சு கட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். 10 நிமிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? எவ்வளோ கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கப்பில் அப்படியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. கடையில் செஞ்சுருக்க மாதிரியே மைசூர் பாக் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.